ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100% கோதுமை மாவு வச்சு அருமையான ஒரு வெஜ் பப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில்லிங் ஆயிரும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பொதுவாக நெய் கூட சேர்த்து செய்யலாம். வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. மாவு வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுறலாங்க. கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு பொதுவாக நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இது ஊறிட்டுருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் நம்ம ஒரு முறை இதை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டிக்கலாங்க. இந்த மாவு வந்து 4 உருண்டைகளாக நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு இது போல் நல்லா அகலமாக தேய்ச்சிக்கலாங்க. 4ஐயும் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டுட்டு மேலே வந்து ஒரு சப்பாத்தியை போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். இது போல் 4 லேயர் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா உருட்டி விட்டுடலாங்க. 4 ஈவனாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து உருட்டி விட்டுடலாம். உங்களுக்கு சப்போஸ் அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சைடில் கோதுமை மாவு போட்டு இது போல் சமன்படுத்திட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு ஒரு கத்தியால் 4 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். தேய்ச்சி ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்கலாங்க. மெசரிங் கப்பில் 3/4 கப் வருது. அந்தளவு கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு சேஃபாக பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பிங் எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிடலாங்க. இது போல் வச்சுட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம வந்து மடித்து விட்டுடலாங்க. எல்லா மாவையும் இது போல் ரெடி பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு மெதுவாக திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுடலாங்க. இந்த மாவு வந்து நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது போலயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை மாவு வெஜ் பப்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.